ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள். ரொம்ப உலகத்தில் நம்ம கவனித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு இது ஒரு முக்கிய காரணம். மோசம் போகாதிருங்கள். நம்ம நிறைய பேர்கிட்ட உட்காந்து பேசுகிறோம். நிறைய பேர்கிட்ட உட்காந்து கிராமத்து பாசையில் சொல்ல வேண்டும் என்றால் வா வார்த்தல் அப்படின்னு, டீக்கடை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. 2 பேர் வீட்டுக்கு வருவாங்க, நம்ம இன்னும் 2 பேர் வீட்டுக்கு போவோம். உட்காந்து நம்ம பேசுவோம். நம்ம பேசுகிற பேச்சு எப்படி இருக்கும்? யாரோ ஒருவரை குறித்து பேசுவோம். அவங்களுக்கு அந்த வியாதி வந்துட்டு தெரியுமா, அந்த வியாதி ரொம்ப மோசமான வியாதி, அவன் தப்பிக்க முடியாது. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது அவனுக்கு தேவைதான், என்ன வரத்து வந்தான். இப்படி நம்முடைய பாஷைகள், அதாவது பேச்சுக்களில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்படிப்பட்ட சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் யார்கிட்ட உட்காந்து பேசினாலும் சரி, நீங்கள் உங்கள் காரியத்தை பேசுங்க. நீங்கள் 2 பேர் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்கள் 2 பேருடைய காரியம், 2 பேர் சம்மந்தமில்லாத காரியத்தை பேசாத. அப்படி ஒன்றுமே இல்லையா, வேத வசனத்தை பேசுங்க. இப்படி சம்மந்தமில்லாத காரியங்களை பேசி நல்ல ஒழுக்கங்களை நீங்கள் தாங்களாகவே கெடுத்து கொள்ளக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள். போக்காதிருங்கள்னு போடலை, போகாதிருங்கள். இப்படி தேவையில்லாத காரியத்தை உட்காந்து பேசி 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 நாமவே மோசம் போகிறோம். எனவே தான் ரொம்ப கவனத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் செப்பனிட்டு கொள்ளக்கின்ற ஒரு கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சரிதானா? ஆண்டவரே, கவனத்தோடு செயல்படுகின்றவர்களாய் நீர் எங்களை மாற்றும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்களே எங்களை கெடுக்கக்கூடிய ஆகாத சம்பாசனைகளுக்கு இடங்கொடாதபடி எங்களுடைய வாய்களுக்கு காவல் வையும். கவனத்தோடு செயல்படுகின்ற உள்ளத்தை தாரும். அப்படி தந்து எங்கள் வாழ்வை நாங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய பலனினால் எங்களை எடை கட்டிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.